அதோடு நிறுத்திக்கிறணும். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவை மாத்திரம் இல்ல, அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையில செய்த பயான்கள் பிரச்சாரங்கள் இருக்கு இல்லையா, எல்லாமே அரபு மொழியெல்லாம் செஞ்சாங்க. மக்களுக்கு செஞ்ச தௌஹீத சொன்னது கூட இதெல்லாம் சொன்னாங்க, அரபி மொழியில தான் சொன்னாங்க. அப்ப நம்ம பேசுறா இருந்தா கூட என்ன செய்யணும், எப்போவாவது ரசூலுல்லாஹ் வேற மொழியில பேசியிருக்கிறாங்களா? இல்ல, அரபில தான் பேசினாங்க. வாழ்நாள் பூரா செஞ்ச எந்த ஒரு பிரச்சாரமா இருந்தாலும், எந்த ஒரு பயானா இருந்தாலும், கல்யாண குத்துபாவுல ஓதுனா எந்த பாஷையில ஓதி இருக்கிறாங்க? அரபிலாம் ஓதி இருக்கிறாங்க. வேற எந்த ஒரு பயான போய் மக்கள்கிட்ட போய் சந்தையில பேசினாங்க, பொது இடங்கள்ல பேசினாங்க, அதெல்லாம் ஒரு வணக்கம் தானே, இபாதத் தானே, தாவா தானே. அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபில தான் செஞ்சாங்களே தவிர வேற மொழியில செய்யல. அப்ப அப்படி புரிந்து கொள்வதா இருந்தா நம்ம என்ன செய்யணும், மக்கள்கிட்ட நம்ம தமிழ்ல பேசவே கூடாது, மார்க்கத்தை பத்தி அரபில தான் பேசணும்னு வந்துடும். அது ஏன் நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம்? குத்துபாங்கிறது ஒரு உரை, அந்த நோக்கம் அதுல வெளிப்படுகிறது. மயிர்கால்கள் எல்லாம் சிலிர்த்துக் கொள்ளும், அவங்க உரை நிகழ்த்தும் பொழுது மயிர்கால்கள் எல்லாம் சிலிர்த்துக் கொள்ளும். ஒரு ராணுவத்தை எச்சரிக்கிறது, அன்னகு முன்தீரு ஜெய்சின், ஒரு படையை எச்சரிக்கிறது போல ஒரு ஆக்ரோஷமாக என்ன செய்வாங்க, அவங்களுடைய உரைகள்லாம் இருக்கும். மக்களுக்கெல்லாம் ஒரு அச்சமூட்டுற வகையில் இருக்கும் என்கிற மாதிரி எல்லாம் அந்த குத்பா சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை தேடும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் இதை நீங்க அரபில சொல்றது நீங்க வைத்துக் கொண்டீர்களேயானால் அதனுடைய எந்த ஒரு பயானை நீங்க அரபில தான் செய்யணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு காலத்தில் என்ன செய்யல, அரபி அல்லாத பாஷையில போய் அவங்களுக்கு தெரியவும் செய்யாது தானே. அப்ப தனக்கு தெரிந்த மொழி, மக்களுக்கு பயான் உரை நிகழ்த்துறது என்பது தனக்கு தெரிந்த மொழி என்ற அடிப்படையில் தான் அவங்க அரபில செஞ்சிருக்கிறாங்க. அப்பதான் அந்த மயிர்கால்கள் சிலிர்க்கும், அப்பதான் அந்த இறைவனுடைய அச்சம் வரும். அந்த அடிப்படையில் தான் இது மக்களுக்கு நல்ல செய்தி சொல்லணும், குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள செய்திகளை சொல்லணும், அல்ல குர்ஆன் ஹதீஸ் அனுமதித்த விஷயங்களை சொல்லணும் என்கிற அடிப்படையில் செய்யறமே தவிர இதுல ஒரு முரண் ஒன்றும் வராது. அதே நேரத்தில் இந்த பாங்க கொண்டு இதுல ஜாயின்ட் பண்றாங்க. இது பல முஸ்லிம் அல்லாதவர்கள் கேட்கிற கேள்விகள்ல கூட நாங்க இதை சொல்லி இருக்கிறோம். பாங்குங்கிறது மாத்தக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணுங்க. பாங்குங்கிறது ஒரு அடையாளம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ளது கிடையாது, உலகம் பூரா உள்ளது. அதை போய் நம்ம தமிழ்ல மாத்தி விட்டோம்னு சொன்னா, நான் அமெரிக்காவுக்கு போய் அவன் தமிழ்ல இங்கிலீஷ்ல பாங்க சொன்னா எனக்கு ஏதாவது விளங்குமா? விளங்காது. உரைங்கிறது ஏரியாவுக்கு உள்ளது. உரைங்கிறது குத்துபா என்பது அந்தந்த பள்ளிவாசல்ல வரக்கூடிய மக்களுக்கு உரியது. அதுல ஒரு மொழி பேசக்கூடியவங்க தான் இருப்பாங்க, அந்த மொழியை தெரிந்து கொள்ளக்கூடியவங்க தான் மேக்சிமம் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் மொழியில பேசும்பொழுது மக்களுக்கு புரியும். வாங்க போய் மாத்தி விட்டோம்னு சொன்னா, வெளியூர்காரன் ஒரு அமெரிக்காக்காரங்க வர்றான், அல்லா பெரியவன் அல்லா பெரியவன் ஒரு பாங்க சொல்றாங்கன்னு தமிழ்ல விளங்காது, பள்ளிவாசல் தெரியாது. அப்ப அது உலகம் பூரா உள்ள ஒரு அடையாளமாக பாங்க ஆக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அதை மாத்த வேணாம்னு நாங்க சொல்றோம். எல்லாத்தையும் தமிழ்ல மாத்துங்கன்னு சொல்லல. தொழுகையில் இருக்குது, தொழுகையில ஓத வேண்டிய சூறாக்கள்லாம் இருக்குது, அது நம்ம எப்படி இருக்குதோ அப்படித்தான் அரபில ஓதணும் நாங்க சொல்லக்கூடாது, தப்பு. அது எப்படி இருக்குது அப்படி ஓதணும், அரபில கூட மாத்தி ஓதிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரி ஓதுனாங்களோ அதுக்கு வேற ஒரு அரபி வார்த்தையை போட்டு ஓதலாமா? அது கூட தடை தான். ஆனா எந்த இடத்துல நமக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களோ அங்க தொழுகைக்குள்ள கூட தமிழை பயன்படுத்திக் கொள்ளலாம். அத்தஹியாத்துல முடிஞ்ச பிறகு நீங்க விரும்பினதை கேளுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சும்மல் யத்தஹய்யர் மினல் மஸ்அலத்தி மாயஷா, அவன் வேண்டியதை கேட்டுக்கொள்ளட்டும். இந்த அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடிச்ச பிறகு தமிழ்ல தொழுகைக்கு உள்ளே தமிழ்லையும் துஆ செய்யலாம் நாங்க சொல்றோம். அது மாதிரி நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால தொழுகைக்குள்ள கூட தமிழ்ல ஓதுறது தப்பு கிடையாது. ஆனால் எங்க ஓதணும், எங்க பர்மிஷன் இருக்கு அங்க ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் ஓதுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். அது அரபியில கூட நம்ம மாத்தி ஓதிடக்கூடாது, தமிழ்ல கூட ஓதிடக்கூடாது. மொழிங்கிற அடிப்படையில் கிடையாது, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல மாத்தக்கூடாது என்கிற ஒரு வகையில தான் அதையெல்லாம் மாற்றக்கூடாதுங்கிறோம். எந்த இடத்துல பர்மிஷன் இருக்கிறது நேரடியாக வழங்கப்படுகிறதோ அல்லது அதனுடைய காரண காரியங்களை வைத்து வழங்கப்படுகிறதோ அது பொதுவான அனுமதி ஆக்கிடணும். குத்பாங்கிறது மக்களுக்கு அச்சுறுத்துவதற்கு தானே, நல்ல விஷயங்களை சொல்வதற்கு தானே. அதனால அவங்க கண்ணீர்லாம் சுட்ட சுட்ட மக்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அது எப்படி நீங்க அரபில ஓதுனா வர தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்ப அந்த நோக்கம் விளங்குறது, அந்த மாதிரி விளங்குற இடத்துல நம்ம என்ன செய்யறோம், விளங்கக்கூடிய பாஷையில பேசணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் சாம் ஷிஹாபுதீன், எனது சொந்த ஊர் காயல்பட்டணம். இந்த கேள்வி ஜமாலி ஆலிம் அவர்களுக்கு. நான் இந்த 4 நாள் வாதங்களிலும் ரசூலுல்லாஹ் சொன்ன அல்லாஹ் சொன்ன அப்படியே செய்வோம், ரசூலுல்லாஹ் சொன்ன அப்படியே செய்வோம் என்று
பிஜே அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு ஒரு முஅத்தினையும் மற்ற தொழிலுக்கு முஅத்தினை நியமித்தார்கள். அதே போல இப்ப அவங்க பள்ளியில் செய்யப்படுகிறதா என்பது என்னுடைய கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அப்படிதான் செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நிறைய விஷயங்கள்ல அதுக்கு மாறா செஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இப்படிதான் வழங்கணும் அப்படின்றாங்க. இந்த அளவுகோல் பிரகாரம் போனாக்கா ஒரு நிர்ணயமே இல்லாம போயிடும். ஆளுக்கு மார்க்கத்தை விளையாட்டு மைதானமா ஆக்கிடுவாங்க. இப்ப சமீபத்துல இப்ப சொன்ன பதில கூட அப்படிதான். ஸல்லல்லாஹு சுத்பா பிரசங்கம் பண்ணாங்க, மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அடுத்து தெரிஞ்சனாலதான் நாங்க. சரி, இது ஒரு அளவுகோலா வச்சா ஒரு ஆள் சொல்றாரு, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுனா ரஹமத்துடைய வசனம் வரும் பொழுது அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, தண்டனை சம்பந்தப்பட்ட வசனம் பொழுது அல்லாஹ்ட பாதுகாப்பு தேடுவாங்க. இப்ப நான் அரபியிலேயே ஓதிட்டு போனா ரஹமத்துடைய வசனம் எதுன்னு எனக்கு தெரியல, அதாபுடைய வசனம் எனக்கு எதுன்னு தெரியல, அதனால நான் தமிழ்ல மட்டும் படிக்கிறேன், அது குர்ஆன் ஓதுற மாதிரி ஆகும் அப்படிங்கிறாரு. நம்ம சமயப்பமா மாட்டோம் இல்ல, அவங்க இந்த அளவுகோலை வச்சு அப்படி அதுக்கு சொல்றாங்களே அது தப்புங்கிறவங்க. இப்படி ஒரு வாசலை திறந்து விட்டா ஆளா இருக்கு. இப்ப இதுல யாரும் அதிகாரத்தை செலுத்த முடியாது. இல்லங்க இதுக்கு மட்டும் இப்படி வச்சுக்கலாம், ஹுத்பாக்கு மட்டும், குர்ஆனுக்கு அப்படி வாங்கலாம் அப்ப நம்ம சொன்னமாக்கா அவரு சொல்லுவாரு, இப்படி சொல்றது நீங்க யாருங்க, நீங்க ஹுத்பாவுக்கு இந்த விளக்கம் கொடுத்து தமிழ செய்யலாம்னு சொல்ல உரிமை உங்களுக்கு இருந்தா குர்ஆனுக்கு இந்த விளக்கம் கொடுத்து இந்த கருத்தை சொல்ல உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப மார்க் ஒரு விளையாட்டா போகும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய அந்த மாதிரி செய்யுங்க. இப்ப இவங்க கேட்டாங்க அந்த அவங்க பள்ளியில எல்லாம் அப்படி அந்த மாதிரி செய்யறாங்களாண்டு, அப்படி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலங்க. இப்படி 2 பங்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்க பள்ளியாசல் எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்றாங்க, எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் செய்யணும் சலங்காலத்துல சொல்ற அளவுக்கு ஆகி கடைசியில கூட்டுக்குவானா இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கூட்டுதான் செய்யற இல்ல. ஆனா என்ன செய்யறாங்க, இந்த பள்ளியாசல் தொழு வைக்கிறாங்களா சுபுன்னு வச்சுக்கிறாங்களே, சுபு முடிஞ்சோன்னு ஒரு பயம் நடக்குது. இதுக்கு சலாம் என்ன சொன்னாங்க, சலாம் சொன்னாங்களா, சுபு தொழு முடிஞ்ச உடனே ஒரு பயானம் சொல்லுங்க, ஒரு ஆயத்து ஓதி விளக்கம் கொடுங்கன்னு சொன்னாங்களா? அதை மட்டும் கண்டினியூ செய்யறாங்க. நம்ம துவா ஓதுனா தொழு முடிச்ச உடனே சலாசம் துவா செஞ்சாங்களா நிப்பாட்டுங்கிறாங்க. அப்ப எதுலையுமே ஒரு அளவுகோல் இல்லாம அவங்க சுய இச்சை பிரகாரம் ஒரு மார்க்கம் நினைக்கிறத பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர குர்ஆனும் அது என்ன சொல்லுவா செய்யறது இல்லைங்க. இப்ப ஹுத்பாவுடைய பிரசங்கமும் இருக்கு, அது இபாதத்துன்னு ஆக்கிவிட்டோம். ஏன்னா சாதாரணமா நம்ம செய்யற ஹுத்பாவுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம செய்யறோம், அது தொழுவோட சம்பந்தப்பட்டதே அல்ல. தொழுகை சம்பந்தப்படாததெல்லாம் எந்த மொழியும் செய்யலாம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா பிரசங்கத்தை எல்லாம் அரபில தான் செய்யுங்கன்னு சொல்லல, தொழுகைக்கு தான் சொன்னாங்க. சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லின்னாங்க. அப்போ நான் எப்படி சொல்லுறோனோ அப்படி செய்யுங்கும் பொழுது அந்த ஜும்மாவுடைய 2 ஹுத்பா தொழுகையோடு சம்பந்தப்பட்டது. அதனால தொழுவுடைய சல்லம் அதுக்கும் கொடுக்கணும். நம்ம சாதாரணமா பேசுறதுக்கும் அதுக்கும் போய் ஒப்பிட முடியாது. இப்ப சாதாரணமா ஹுத்பா பிரசங்கம் செய்யறோம், சாதாரணமா பிரசங்கம் செய்யறோம், செய்யல விட்டுறலாம். இப்ப ஜும்மாவுக்கு ஒரு ஆளு இதுவும் சாதாரண பிரசங்கம் நாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 2 ரக்காத் மட்டும் தொழுவிச்சாரு, ஹுத்பா பிரசங்கம் செய்யல, ஜும்மா கொடுமா? அப்ப அந்த 2 ஹுத்பா வணக்க வழிபாடு ஆயிருது. அப்படி இருக்க போய் தான் ஹுத்பா பிரசங்கம் செய்யலன்னு சொன்னா 2 ரக்காத்து ஜும்மா ஆகாங்கிறோம், 2 இருக்கணுங்கிறோம். அப்ப வணக்க வழிபாடு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அப்படிதான் செய்யணும். அத அவங்க 100 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி வெறும் வார்த்தையில சொல்றாங்களே தவிர இந்த விஷயத்துல வாழ்க்கையில இல்ல என்பதுதான் உண்மைங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் கேள்வி பிஜானங்கிட்ட ராஸ்மின் இலங்கையிலிருந்து வந்திருக்கேன். என்ன கேள்வின்னு சொன்னா, அவுலியாக்கள் கேட்க மாட்டார்கள் நீங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதே நேரம் எதிர்த்தரப்பால வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல ஒண்ணு, உங்களை பெண்களை நடுத்தரவுக்கு கொண்டு வந்துட்டீங்க, பெண்களை காட்சி பொருளாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. என் கேள்வி என்னன்னு சொன்னா, பெண்களை நடுத்தரவுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க, இது கூடாதுன்னு சொல்லி ஒரு தரப்பால பிரச்சாரம் செய்யறாங்க, காட்சி பொருளுங்கிறாங்க. இதே நேரம் நாம தமிழகத்துல நான் பார்த்த காட்சிகள் சிலது என்னன்னு சொன்னா,